புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. தமிழக வெற்றி கழகம் நடத்திய இது மாநில முதல் கொள்கை விளக்க பொது கூட்டம். கரெக்டா சொல்றேன். கொள்கை விளக்க பொது கூட்டம் தானே இது? அதே அவங்க இப்படிதான் வச்சிருக்காங்க. எப்படி மாநில முதல் கொள்கை விளக்க பொது கூட்டம் அப்படின்னு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி லட்சக்கணக்கான சேர்களுக்கு மத்தியிலே ஒரு உளறல் உரையை ஆற்றி இருக்கிறார்கள். யார் யாரு? விஜய் போயிருக்காரா? அவரையும் அங்க வராரு. வேலை நினைச்சிட்டு இருக்கீங்க? ஷூட்டிங் இல்லையா? ஷூட்டிங் இருக்குது. அந்த லொகேஷன்ல அவருக்கு ஷூட்டிங் இல்ல. ஆமா, அன்னைக்கு வந்து கால் ஷீட் வேற, அவருக்கு வேற லொகேஷன்ல ஷூட்டிங், வேற லொகேஷன்ல இருக்காங்க. அதனால கட்சியில் இருக்கிற இதர சில அல்லக்கைகள் எல்லாம் போய் பல கொள்கை விளக்கி இருக்கிறாங்க. என்ன கொள்கை, யாரை எதிர்க்க போறோம், யார் நம்ம எதிரி, எந்த அடிப்படையில் கொள்கையை உருவாக்குறோம், நம்ம செயல் திட்டங்கள் என்ன, யாரை எதிர்க்கிறோம், யார் நம்ம நட்பு சக்தி, அப்புறம் வந்து யாரை அப்படின்னு யாரெல்லாம் கூட்டணிக்கு வரலாம், எல்லாத்தையும் விலக்கி சுத்தமா காய வச்சு தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்காங்க. அந்த கொள்கை விளக்க பொது கூட்டத்தில் நடந்த பரிதாபங்கள் தான் இந்த வீடியோ. முதல் முதலாக நம்முடைய ஷில்பா குமார் அவர்கள், மாவட்ட நிர்வாகிகளே சொல்லுங்க அப்பா. மாவட்ட நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, நிர்வாகிகள் இல்ல நிர்வாகி, வா வா அப்படிதான் சொல்லாத, வானாவே வராதா வாயில. மனது உடல் இங்கு இல்லை, ஆனால் ஒட்டுமொத்த மனதும் என்னதான் சொல்லுவாங்க, தமிழகத்தின் ஒரே முகமாக. மனது உடல் இங்கு இல்லை, ஆனால் மனது இங்குதான் இருக்கிறது. அவரது ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். என் உடல் இங்கு இருந்தாலும் மனது தலைவருடன் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லையா, தலைவருடைய உடல் அங்கு இருந்தாலும் மனது என்னவோ இந்த பொதுக்கூட்ட மேடையில் தான் இருக்கிறது. ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான், அதுதான் ஏதோ ஒண்ணு எழுதி கொடுத்துருக்காங்க. அததான் பேச தெரியாம இந்த பெணாத்து வேற ஒண்ணும் இல்ல. தமிழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக இருக்கின்ற நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்தா என்ன தெரிந்து, வணக்கத்தை தெரிந்து என்ன தெரிந்து, தெரிந்துதான் என்னது எங்களுக்கு ஒண்ணு தெரியுதுடா. என்ன தெரியுது, என்ன தெரியுதுன்னா கமலஹாசன் பேசுறது கூட எனக்கு புரிஞ்சிருது அவ்வளவுதான். அப்படியா? கமலஹாசன் பேசுறது எனக்கு புரிஞ்சிரும் போல இருக்கு. ஷில்பா குமாரோடைய தமிழ் பேச்சு அரசியல் எதுவும் புரியாது. உங்கள் முன் போதும், அது போதும். உங்கள் முன் உலக வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? சுத்தி ரொம்ப இப்பெல்லாம் பேசக்கூடாது. இல்ல, இப்பெல்லாம் பேசவே கூடாது. அவரு வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நாக்கை வந்து காலைல எப்போதும் பல்ல விளக்கி விட்டதுக்கு அப்புறம் நாக்கெல்லாம் நீட்ட சொல்லி டங் கிளீனர் வந்து கிளீன் பண்ணல. கூழாங்கல் வைக்கணும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம வேலை இல்லை. அவருக்கு என்ன வருது, ஒரு வேளை மெட்ரிகுலேஷன்ல படிச்சிருக்கலாம், சிபிஎஸ்சில படிச்சிருக்கலாம். மெட்ரிகுலேஷன் நல்லா தமிழ் பேசுவாங்க. இது வந்து சிபிஎஸ்சியா இருக்கும், ஐசிஎஸ்ஆ இருக்கும், ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். தம்பி, கொஞ்சம் படிக்கும் போது சில பேருக்கு தமிழ் வராது, கொஞ்சம் குழந்தை பேசுவாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சரி, எழுதி கொடுத்தா பார்த்து வசிக்கிறது. மனசுக்குள்ள இன்டென்ஷன் என்ன இருக்குன்னு தான் பாக்கணுமே ஒழிய அவ வாய்ஸ்லாம் லாட்டரி சீட் விற்கிறதா இல்லை, என்ன தமிழ்நாட்டில் லாட்டரி சீட் விற்கினா அதானே? அதுல தம்பி வேற என்ன? இது மட்டும் இல்லை, ஓவராலாக வந்து அந்த மொத்த கூட்டத்திலையும் ஷில்பா குமாரோட பேச்சு வந்து என்னவா இருக்குன்னா, ஏய் சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா, சுண்டைக்கா போன அப்படிங்கிறாப்ல. அப்படிதான் கூப்பிட்டுட்டே இருக்காப்ல. யார கூப்பிடுறாப்ல? எல்லாத்தையும் கூப்பிடுறாப்ல, எல்லாரையும் அஞ்சல் இல்லாம எல்லாத்தையும் கூப்பிடுறாப்ல. திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் கூட மாட்டாங்க. சிபிஐ, சிபிஎம், என்னடா இது கணக்குது? அது அவங்க எல்லாம் கூட்டணிக்கு வருவாங்க. யார் சொன்னா? ஏண்டா அவ்வளவு பெரிய ஏடிஎம்கே கூட போக மாட்டாங்களா? உன் கூட வந்துருவாங்களா? அவ்வளவு பெரிய ஏடிஎம்கேவா? எந்த காலத்துல இருக்கிறீங்க? இன்னமும் நீங்க 10வது படிக்கும் போது இந்த அதிமுக நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? என்ன இருந்தாலும் ஒரு தொண்டர்களின் கட்சி, அது ஓட்டு தொண்டர்களின் கட்சி.
தம்பி இவரு எடப்பாடி இப்ப சுந்தரா டிராவல்ஸ் எடுத்துட்டு போறாப்ல இல்ல, அங்கெல்லாம் மக்கள் வெள்ளத்தை பாத்தீங்களா இல்லையா நீங்க? ஆமா, பேசிட்டு இருக்கும்போதே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு மக்கள் வெள்ளம் இருக்குது. நீ என்னமோ ஆளே இல்லைங்கிற 30% ஓட்டு வச்சிருக்காங்க அவங்க. நான் சொல்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது இல்ல? ஷில்பா குமார் ஒன்று சொல்லியிருக்காங்க, பாருங்க நீங்க. லேதியா மோதியா லேதியா மோதியா இல்ல மோடிங்கிறது கூட நான் ஒத்துக்குவேன். ஏன்னா ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் வந்து மோடி தான், மோடி இல்லைங்கிறாங்க. சரியா? லேதினா என்ன அதை மட்டும் சொல்லிட்டு போ. நீங்க கோச்சிக்கிறீங்க. டங் க்ளீன் பண்ணு. அப்புறம் ஏன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படி பேச மாட்டாரு? ஒரு மனசு இப்ப நான் பொறுத்து போயிடுவேன், எனக்கு அந்த பக்குவம் இருக்குது. மூத்தவர்ல நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் பேசிருக்காங்க, பிரச்சனை கிடையாது. உனக்கும் கூட இல்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பொறுத்துக்க மாட்டாரு. இதெல்லாம் அண்ணன் கொஞ்சம் பேசி விட்டுருவாங்க. அதனால உள்ளே ஒண்ணு வச்சு வெளில ஒண்ணு பேச டைம் கிடையாது. உடச்சு பேசுங்க, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. மோடிக்கும் பாஜகவிற்கும் எதிரான ஒரு குரலுடன் இருந்த அதிமுக இன்றைக்கு பிஜேபியை பின்புறல் வாசலாக நேரடியாக வரவேற்று என்னடா பின்புறல் வாசல் வழியாக நேரடியாக, பின்புற வாசல் வழியாகவா நேரடியாவா, எதையாவது ஒண்ணு சொல்லு. அதாவது ஒண்ணு இல்ல, நான் இந்த இடத்துல சீமான்ட்ட பண்ணி கேட்கறேன். என்னது இந்த இடத்துல நான் சீமான்ட்ட பண்ணி கேட்கறேன். என்னது? ஆமா, ஏன்னா ஒரு தடவை பேசினாப்புல, ஒண்ணு அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்ல, அது மாதிரி பேசும்போது ஒண்ணு அங்கிட்டு பேசு இல்ல இங்கிட்டு பேசு, ஏன் இப்படி பேசுறேன்? ஆனா இப்பதான் நம்மளோட அந்த கமலை நமக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். உண்மையிலே சொல்றேன், கமல் பேசுறது கமலை தாண்டி ஒருவன் நீங்க இருக்கிறான், ஒரு கவிங்க கமலஹாசனுக்கு டப்பு கொடுக்குற ஒரே. ஆனா ஏன்னா இல்ல ஏன்னா இது வந்து உண்மையிலுமே இதுதான் மாற்று அரசியல். என்னது? ஆமா, கமலஹாசன் ஜெயிச்சு ராஜ்யசபா போறாருல, அப்ப இங்க பேசுறதுக்கு ஒரு வேணும்ல. அதனால கமல் இல்லாத குறையை பார்க்கறதுக்காக ஷில்பா குமார் இந்திய நாடாளுமன்றத்தில் கமலஹாசன் அவர்கள் பேசுவதை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஒருத்தருக்கும் புரியாது. என்னடா அவரு பேசுனதுல கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, நீ இன்னும் இப்ப கேட்க பக்கங்கிற. ஆமா, அவரு பேச போறதுல ஒரே விஷயம் தான் புரியும். என்னது? பதவி பிரமாணம் மட்டும் தான் புரியும். ஏன்னா அது ஓன் ஸ்கிரிப்ட் பண்ண முடியாது. சொல்ல திரும்பி சொல்லணும். ஒரே நம்ம இப்ப நம்ம கேக்குறோம், முடிஞ்சா நீ பதில் சொல்லு, கேட்டு நீ பதில் சொல்லு. புரிஞ்சு நீ சொல்றா பாபு, நீ இதுக்கே நீ வச்சுட்டு ஓடுறியா பாரு, பேப்பரை சைன் பண்ணி வச்சுட்டு ஓடுறேன்டா, நான் அடுத்த வருஷம் ஆட்சி பண்ணலடா. ஒருவேளை இது தெரிஞ்சுதான் தங்கர் முதல்ல ரூட் விட்டாரோ, நம்மளுக்கு பயந்தா இவ்வளவு வைக்க முடியாது, நம்ம ஜூட் விட்டுலாம் அப்படின்னு போயிட்டாப்ல போல. இன்றைக்கு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியுடைய தலைவர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அங்க அமித்ஷா சொல்றாரு என்டிஏ கூட்டணி, நீங்க அதிமுக சொல்லுது நான் தான் தலைவர்னு. சிஎம் யாருன்னு கேட்டா அமித்ஷா சொல்லணும்னு சொல்றாங்க. அந்த வலு விழுந்து வச்சக்கூடிய வார்த்தைக்கு வார்த்தை எழுத்துக்கு எழுத்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியாதா? ஒரு மனுஷனுக்கு ஒரு 4 வார்த்தை முன்ன போயிட்டு தான் அவர், நான் சொல்றேன்ல ஜட்டி பணிங்கிறத பட்டி ஜனின்னு சொல்றதுதான். அது சரி, அது பூராமே எப்படியா பேசுறது? அவருக்கு வர்றது அதானே. என்ன இருந்தாலும் ஒரு என்ன உள்ள சில்வர் ஸ்பூனு லாட்டி சீட்டு உள்ள சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது, வேற விடுங்க. மாமனார் யாரா? அவரு லாட்டரி மாதிரி. அப்புறம் அப்ப அவர் சுத்தி இவரு தானே வரும். அது என்ன, கலைஞர் 89 சட்டம் போட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொத்து உண்டுல, அதுக்கு முன்னாடி தான் கிடையாது, அதுக்கப்புறம் உண்டுல. அப்புறம் சும்மாவா? அப்புறம் என்ன கட்சிக்கு 1000 கோடி கொடுக்குறாங்க, சும்மா விளையாட்டா? தலைமை நாங்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்றால் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தாவேகாவில் எப்பொழுது இணைந்து விட்டார்கள். முடிஞ்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன சொல்றாப்ல? ஆனா அதிமுகல ஒருத்தனும் கிடையாது, பூரா பயிலும் தாவேகால சேர்ந்துட்டாங்க. மக்கள் அப்ப அந்த இணைப்பு விழா எப்ப நடந்துச்சு அதை சொல்லுமா? இல்ல அந்த சுந்தரா டிராவல்ஸ்க்கு வர மக்கள் வெள்ளம்லாம் எங்க இருந்து மனசாட்சியோட என்னது வந்துட்டுங்கிறியா? இப்ப ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் உண்மை தம்பி, நீ பதில் சொல்லு. உண்மையே அந்த சுந்தரா டிராவல்ஸ் பின்னாடி வர மக்கள் வெள்ளம் உண்மையா இருக்கணும். இல்ல இவன் சொல்ற மாதிரி மக்கள் வந்து அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க உண்மையா இருக்கணும். எது உண்மை? இப்ப இந்த எது உண்மைங்கிறத
ஐயா டிஜேவோ இல்ல ஐயா இவரு அன்வராஜா யாரு அன்வர் ராஜாட்டெல்லாம் அவர்லாம் உண்மையை சொல்லி விடுவாரு பேசாம செல்வராஜா. ஐயா டிஜேவோ இல்ல வந்து கோவை சத்தியனோ இல்ல அந்த டேய் வாங்கி சாப்பிடலடா டேய் புரோக்கர் கங்கா சங்கர் அவனா பதில் சொல்லணும். நீ எல்லாம் இப்ப என்ன பண்ற நீ? இல்ல நான் என்ன கேக்குறேன், டிஜே சேலம் மணிகண்டன் ஒருத்தர் போனேன். ஐயா டிஜே கூட வேலை இருக்கும், கோவை சத்தியன் கூட சரி விடுங்க, அவரு கூட ஏதோ இங்கிலீஷ் எல்லாம் போய் டிபேட் பண்றாப்ல, அவரு கூட வேலை இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த என்ன பண்ணாப்ல அர்ணப் கோஸ்வாயிட்ட போய் பேசிட்டு பாப்பல பேசிட்டுங்கிற நான் என்ன சொல்றேன், இவன் என்ன பண்றான், வாங்கி சாப்பிடறான்ல இந்த புரோக்கர் என்ன பண்ணுது, இவன் இப்ப வந்து சில்பா குமார் அடிச்சு நீ வீடியோ போடணுமா இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்க, வார்ரூம் பாட்டெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பதில் சொல்லணுமா இல்லையா? ஏன்னா ஒருத்தர் கட்சியிலேயே ஆள் இல்லை, நீ பெரிய அவர் வந்து ஆளுமைங்கிற, இவர் வந்து அவர் வந்து ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிறான், கட்சியிலேயே ஆள் இல்லைங்கிறான், அவர் ஆள் இல்லைன்னு சொல்றது கூட ஏத்துக்க முடியுது, கட்சியிலேயே ஆள் இல்லைன்னு சொல்றான். அப்ப என்ன லெவல்ல ஏடிஎம்கே டீல் பண்ணிருப்பான் பாத்துக்க. அதான் பாருங்க, அந்த ஓட்டெல்லாம் எங்கள்கிட்ட வந்துருச்சு. ஏன்னா சும்மா தானே தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காப்புல சில்பா குமார். ஏன்னா ஒரு தடவை அப்படிதான் இவரும் புஷியானதும் இந்த கார்டன் லான்ல நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப எடப்பாடியை நம்பிலாம் இவனும் கூட்டணிக்கு தயாரா இல்ல. அந்த வீடியோ பயங்கர வைரல்னு நம்மளே பேசி இருக்கிற மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா, லான்ல நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க, எடப்பாடியை வந்து பாஜக கழட்டி விட்டுரும், ஒருத்தனை எடப்பாடியை நம்பி கூட்டணி வைக்க தயாரா இல்ல அப்படிங்கிறான். இப்ப என்னடா மேடை போட்டு அதிமுக தொண்டர்களே இல்ல, பூரா பேர் எங்கள்கிட்ட ஒருவேளை கூட்டணி போக முடியாதனால அங்க உள்ள எல்லாத்தையும் தூக்கிடுறாங்க அப்படிங்கிற காண்ட்ல பேசுறாப்லையா, என்ன கருமாந்தம் தெரியல. இப்ப இதுக்கு வந்து புரோக்கர் சங்கர் என்ன பேச போறாரு அதுதான் கேள்வி இல்லையோ? அப்படியா சில்பகுமார் சொல்லியிருக்காரா அப்படின்னு போறானா, இல்ல வந்து நீ யாரு, உன்னுடைய பிசினஸ்ல என்ன இருக்குது அப்படின்னு சேர்த்த மாதிரி போறவன் வரவன்லாம் தள்ள தட்டிட்டு போடல இந்த கட்சியை. எனக்கே நானே ஏடிஎம்கே ஆதரவு பேச ஆரம்பிச்சு போற போக்குல. ஏன்னா அதிமுக ஆதரவாளர் போற போக பார்த்தா எல்லாருமே இப்ப தள்ள தட்டி போனா நம்மளுக்கு பாவமா இருக்குமா இல்லையா? தைல புள்ளி ஏன்டா தள்ள அடிக்கிறீங்க நிலைமையா? நம்ம வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சார்பாடுன்னு கண்டிப்பா சொல்லி கொடுத்துருக்கேன். யார் ஒடுக்க போறாங்களோ அவங்க இவ்வளவு பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்க அடிக்கிறீங்களா ஏடிஎம்கே காரங்கள? இப்ப நீங்க எங்க வந்து நீங்க வந்து ஏடிஎம்கே காரங்க வந்து பேச வச்சிருக்கீங்க, அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவீங்க நினைக்கிறேன். இல்ல இப்ப இத வந்து இவர் தான் பரிசீலிச்சுக்கணும், ஐயா எடப்பாடியார் தான் பரிசீலிச்சுக்கணும். ஏன்னா கடைசியா கொடுத்த பேட்டியில தாவேக்காவை நாம் தமிழர்லாம் இது கூப்பிட்டுருக்காப்புல கூட்டணிக்கு, ஈமானுக்கு இருக்கிற இருப்புக்கு அவெல்லாம் நிராகரிக்கிறாங்க கூட்டணிய, கூட்டணி நிராகரிச்சிருக்கான் தெரியாதா? அவன் கூட்டணி நிராகரிக்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏன் நிராகரி நீ பெரிய இது மாதிரி பேசுற முடியும் மாதிரி என்னது தம்பி, ஜெயிச்சா வர்ற அமௌண்டோட தோத்த அமௌண்ட் பெருசு. பிசினஸ்ல எது லாபம், பிசினஸ் எது லாபமோ அதான்டா செய்யணும். முட்டா பலா இருக்கிற கேரியரின் உச்சத்தில் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் நான் அதை விட்டு வருகிறேன் என்றால் 10,000 கோடி கிடைக்குன்னு அதை நம்பது நான் எடப்பாடி கிடையாது. உனக்கு 200 கோடி போகுதுன்னா நீ 500 கோடி வந்தாலும் உள்ள வருவேன் அப்படிங்க எனக்கு தெரியும். இல்ல அந்த 200 கோடியை காப்பாத்துறதுக்கு வேலை பார்ப்பேன். ரெண்டுலயுமே எனக்கு புண்ணியம் கிடையாது இல்லையா? சரி, இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா எடப்பாடி அவர்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சமீபத்துல சுற்றுப்பயணத்துல அந்த சுந்தரா டிராவல்ஸ் பயணத்துல ஸ்டாலின் அவர்களே ஒரு பிரம்மாண்டமான கட்சி வர இருக்குது அப்படின்னாப்ல சொல்லிட்டு மறுநாள் வந்து தாவேக்காக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அப்ப தாவேக்கா கூட்டணிக்கு வாங்கினேன், நீங்க தாவேக்காவை பிரம்மாண்ட கட்சிங்கிறீங்க, அவன் உங்க கட்சியிலேயே ஆள் இல்லைங்கிறான். அப்ப சும்மா வந்து கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வரமாட்டேங்கிறாங்கன்னு கம்யூனிஸ்டுகளை திட்டுறாரு, விசிகாவை திட்டுறாரு, எல்லாத்தையும் திட்டுறாருல, உங்களை ஒருத்தர் ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு ஆளுமையே இல்லை அப்படிங்கிறா. இப்ப இவர் எடுத்து நீங்க பேச போறீங்களா இல்லையா, திட்ட போறீங்களா இல்லையா? குறைஞ்சபட்சம் அந்த புரோக்கரையை விட்டாது ஒரு வீடியோ போட சொல்லுங்களேன். அவங்களை திட்டி விட்டு அடுத்த நாளே கூப்பிடுறாப்ல கூட்டணிக்கு வருவாங்க, அவங்க வருவாங்க. அதான் இவரு என்ன எல்லாரையும் ஒண்ணுமே நினைச்சிட்டீங்க. முத்தரசன் தோழர் தான் கேட்டான்னு நினைக்கிறேன். போன வாரம் எங்களை அந்த ஊர்ல வச்சு திட்டினாப்புல, இப்ப சிதம்பரத்துல இருந்து கூட்டணி வந்து கூப்பிடுறாப்புல, இப்ப என்னதான் ஐடியால இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து எடப்பாடியார் அவர்கள் தான் ஃபைனல் இந்த டிசிஷன் அப்புறம் என்னது அவர் தான் முடிவுலாம் எடுக்கிறாரா? ஓஹோ, முடிவுலாம் தான் எடுக்கிறாப்ல, இப்போ குறுக்கு புத்தி சும்மா தான் இருக்கிறாப்ல. இங்க அப்படிலாம் நான் சொல்ல. அந்த குறிக்கோளின் ஒற்றை நம்பிக்கை இன்றைக்கு நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். என்னவா இப்போதைக்கு வந்து திமுக எதிர்ப்பு தமிழ்நாடு வந்து விஜய் நம்பி தான் இருக்குறாப்ல அப்படின்னா அவரு நினைச்சிருக்காப்ல. நீ அவரை நம்பி இருக்கிற அப்படின்னா அப்படியே டிராவல் பண்ணிக்க. அவர்கள் கண்கள், அவர்கள் காதுகள், கனவு காட்டுறது அவங்க உரிமை இருக்குது. நம்ம என்னத்த பேச முடியும்? ஒன்றும் பேச முடியாது, அவங்களுக்கு உரிமை இருக்குது.
சரி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா, அவன் வாயிடா தம்பி பாவம் அப்படி ஏதோ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான், அவன் பேச்சுடா தம்பி விட்டுறா அப்படிங்கிறீங்கல்ல. கடைசியாக ஒன்று வந்து பேச்சு முடிக்கும்போது ஒன்று பண்ணியிருக்கிறான். இதை மட்டும் நீங்கள் கேளுங்க. என்ன பண்ணியிருக்காப்ல? நம்பிக்கை இழந்தவுடன் ஒரு தலைவனை எதிர்பார்த்தார்கள். அந்த தலைவன் தான் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள், நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். இன்னும் 8 மாதத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும் மாண்புமிகு திரு முதல்வர் விஜய் அவர்களை. கேட்டீங்களா? என்னது? கேட்கலையா? என்னது? இன்னும் ஒன்ஸ் மோர் பாருங்க. என்னது? இந்த உலகமும் சொல்லும் மாண்புமிகு திரு முதல்வர் விஜய் அவர்களை என்ற முழக்கத்தை இந்த மாண்புமிகு விஜய்ங்கிறாங்க. மானா வருமா வராதையா வாயில? விஜய் ஊல வி அது விடுறா, அது ஏன்னா வரல விட்டுரு. கட்சி தலைவன் பேர் கூட ஏன் வராது? அதை விடுறா. இன்னொன்னு அதை கவனிக்கலையா நீ? என்னது? மாண்புமிகு திரு முதல்வர் விஜய், மாண்புமிகு முதல்வர் திரு விஜய்னு இருக்கணும் இல்லையா? மாண்புமிகு திரு முதல்வர் விஜயா. அதாவது சொல்றேன், ஒண்ணு ஏத்துக்கிறேன், ப்ரொனன்சியேஷன் தான் வரல, உச்சரிப்பு தான் வரல, வாடா ஊடாதான் வரலன்னா இலக்கண பிழைகள் என்னதான் பண்றது உங்களை வச்சுக்கிட்டு? இல்ல இதுல ஒத்துக்க முடியாது. உன்னை இப்ப வாய்ங்கிறது தான் அதை புரிஞ்சுக்க முடியுது. நீ அவ்வளவு அதுப்பா வந்து தப்பா தமிழ பேசுனா நீ என்னத்தை தமிழை பார்த்து கேட்க போற? இதெல்லாம் வேற மாதிரி ஆகி போயிடும். மாண்புமிகு திரு முதல்வர் விஜய் இந்த ஆள் தான் எப்படின்னா இருக்கலே பெரிய என்னது ஒன்னேதான் சொல்லணும். 15 நிமிஷம் பேசுறீங்க, எல்லாம் ஏத்துக்க முடியாது. ஆவாது அழிச்சிட்டு நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசு. நீ பேச கத்துக்கிட்டு வா போ. இல்ல கலைஞரை வேற எழுக்கிறாப்புல. பேசும்போது இடையில கலைஞரை கூட நான் வந்து ஏத்துக்கிறேன். நீ என்ன ஏத்துக்கிறது? யாரா நீ? உனக்கு வந்து சிவாஜி கிருஷ்ணன் தான் கரெக்ட். இதை மட்டும் ஒரு கேள்வி போடணும் அன்னைக்கு இருக்குது. கலைஞர் வந்து ஒரு ஏத்துக்கிறார். கலைஞர் ஏத்துக்கிறாரா? திமுக பேச்சாளர்கள் இல்லையா? போ, உன்னதான் ட்ரைனிங் கொடுக்க கூப்பிடுறாங்க, போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு போ. திமுகல இப்போ புதுசா இளம் பேச்சாளர்கள்னு ஒரு லிஸ்ட், ஒரு பட்டியல், பிரம்மாண்டமான பட்டியல், அது பெரிய படை. அது அதுல பேசுற யாராவது ஒரு பையனோடையோ ஒரு பொண்ணோடையோ ஈக்குவலா நீ கம்பீட் பண்ணி ஸ்பீச்லாம் கொடுக்க வேண்டாம். 3 வரி, அந்த 3 வரியே அவங்க பார்க்காம படிப்பாங்க. நீ அதே மேடையில பார்த்து கரெக்டா இலக்கண பிழை இல்லாம, வானா ஊனா பிழை இல்லாம நீ மட்டும் பேசிட்டேன்னு வச்சுக்குவேன். இல்ல அது உன்னால முடியாது, முடிஞ்சா நீ ட்ரை பண்ணி பாரு. அப்புறமேட்டு இந்த பகுமான பேச்செல்லாம் பேசலாம். பேச்சாளர்கள் இல்லையா? கூப்பிட்டாங்க. இதுல வந்து லிஸ்ட் போடுறான். இவர் ஏவா வேலு அவர்கள் வந்து மார்க்சியவாதின்னு சொல்லிடலாமா, பெரியாரவாதின்னு சொல்லிடலாமா? சரி, நீ இவ்வளவு வக்கனையா இருக்கிறீல்ல, திமுக இருக்கவங்கலாம் கொள்கைவாதியா அது வாங்குறான், அது அப்புறம் பேசிக்குவோம். நான் நினைக்கிறேன் உங்க கட்சியில சிடிஆர் நிர்மல்குமார்னு ஒருத்தர் இருக்காப்ல. யார் அவரு? அவரு பெரியார் அவரு வதந்திகுமார் தானே? வதந்திகுமார் யாருப்பா? யாரு? ஆர்எஸ்எஸ் காரரு. ஆர்எஸ்எஸ்ஆ? அவர் ஆர்எஸ்எஸ் டவுசரோட நிக்கிற போட்டோ நீங்க பார்த்தது இல்லையா? போடுவான் பாருங்க. அவரு ஆர்எஸ்எஸ் காரரு. அவரு என்ன பெரியார்வாதியா? அவருக்கு காமராஜருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? காமராஜரை பத்தி ஒரு ஃபேக்ட் சொன்னதுக்கு இவருக்கு அவ்வளவு கோபம் வருது. இதே காமராஜரை டெல்லியில வச்சு வீட்டோட எரிக்க முற்பட்ட கும்பல் எந்த கும்பல்? இதே ஆர்எஸ்எஸ் கும்பல். அந்த கும்பலை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் காரனை வந்து நீ வந்து கட்சியில வந்து அதனா ஐடி விங்கு ஹெட்டா போட்டு வச்சுக்கிட்டு நீ திமுக இருக்கவங்க கொள்கை தெரியுமா கோட்பாடு தெரியுமான்னு கேள்வி கேட்கறனா? இதெல்லாம் ஏதாவது லாஜிக் இருக்குதா? கட்சியோட பொருளாளர் யாரையா? அவர் என்ன இயக்கத்தை சேர்ந்தவர்? அதை சொல்லுவியா? இந்த மாதிரி நீ டென்ஷன் வந்து 15 நிமிஷம் பேசி வச்சிருக்கலாம், அதனால பேசக்கூடாது. இதுக்கெல்லாம் அவனுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது. நம்ம சண்டைக்கு இழுக்கிறான், நீ சண்டைக்கு போற பாரு. ஓகே ஓகே, சண்டைக்கு போவாத. போல அவன் வேணுக்குள்ள ஏத்துறான், வேணுக்குள்ள போவாத. போல நானு இன்னி திட்டமா கூப்பிடுறேன், வரமாட்டேன் நானு. சரி, இந்த ஆளு எப்படின்னா எங்க கட்சியிலே பெரிய புட்சாலி, ஆக பெரும் புட்சாலி ஒருத்தர் வர போறாரு அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க. யாரு? மண்ணு விட்டு, சரியான மண்ணு விட்டா இருக்காது. அது இல்லடா, இவங்க எப்படா தேடி கண்டுபிடிக்கிறாங்க? இருக்கிற தற்கொலைகள் எல்லாத்தையும் நம்ம லெவல் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களாம் ஃப்ரீயா தான் இருக்கோம், கூட்டு போலாம். தேடி கண்டி கொடுக்குறீங்களா? எங்களுக்கு விட்டு எங்க சிக்கிறாங்க? பழமா பிடிப்பாங்க போல இருக்கு. பழமா இருந்தா படிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேசிஸ்ல புடிச்சிருவாங்க போல இருக்கு. சிகப்பா கண்ணாடி போட்டுக்கிட்டு சாப்பிட்டா இப்படி நினைச்சா கொல்ல பேர் ஏமாந்து போவான். கண்ணாடி போட்டா அவன் பெரிய மார்க் வாங்குறவனா இருப்பான். கண்ணாடி போட்டுருக்க கூட படிக்கிறவன். அதுல இருந்து எல்லாம் வாங்கடா முதல்ல. இப்படி ஏகப்பட்ட மித்துக்களை நம்பிக்கொண்டு கட்சி கட்டிட்டு இருக்கானுங்களே. அந்த ஆளு பிரதமர் மன்மோகன் சிங் கூட உடம்பு சரியாம இருக்கப்ப எய்ம்ஸுக்கு தான் போவார் தெரியுங்களா? ஆனா இப்ப இருக்கிற முதல்வர் பாருங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாரு.
இதெல்லாம் சரி கிடையாது, இல்ல தப்பான தகவல். ரொம்ப சின்ன லாஜிக்கான ஒரு விஷயம் தான். எய்ம்ஸ் அப்படிங்கிறது சாதாரண ஹாஸ்பிட்டலா? அதாவது ஐஆர்எஸ் வந்து எப்படி ஒப்பிடுறாருன்னா, மதுரையில் என்ன கட்டல எனக்கு தெரியாது, அது ஒத்த செங்கல் தானே, அது அவ்வளவு காஸ்ட்லியா இல்ல. அவர் வந்து எப்படி ஒப்பிடுறாருன்னா, மன்மோகன் சிங் வந்து எய்ம்ஸ் போறாரு, ஏன்னா எய்ம்ஸ் வந்து அரசனுடையது, இவர் தனியார் போறாரு. எய்ம்ஸ் எல்லாம் போய் எட்டி பார்த்துருக்கிறியா, இல்லை தூரமானு எட்டவனாவது பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா அப்படி பேச மாட்டீங்க. ஒரு செங்கல்ல நான் என்னது எங்க இருந்து பார்த்தாலும் ஒருத்த செங்கல் தான், அதெல்லாம் எங்க இருந்து பார்க்கறது. இந்த போஸ்ட் போட்டிருக்கிறாங்க, எய்ம்ஸ் அப்படிங்கிறதுல வந்து தனியா விஐபி பிளாக் அப்படின்னு இருக்குமா. விஐபிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அட்மிட் பண்ணி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு தனி பிளாக் இருக்குமா. அங்கே கூட்டு போய் மன்மோகன் சிங் வந்து வச்சு பார்த்துருக்குறாங்க. கூடுதலாக வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஐபி பிளாக் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு மினிஸ்டரோ ஒரு சிஎம்ஓ டெப்டி சிஎம்ஓ போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும். அந்த பிளாக்கை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுப்பாங்க, ஃபுல்லாக சீல் பண்ணுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம கேஎம்சி இருக்குது, ஹீல்பாக்ஸ் மெடிக்கல் காலேஜ், அங்கே போயிட்டு ஒரு பிளாக்கே வந்து சிஎம் அட்மிட் பண்ணுறாங்கன்னு பிளாக் பண்ணால் அங்கே போகிற மக்கள்லாம் யார்? எல்லாமே ஏழை மக்கள். அவங்க வந்து பாதிப்படைவாங்கலாம் மாட்டாங்களா? பெரிய ஸ்டான்லி இருக்குது, ஸ்டான்லியில் வட சென்னை இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் பூரா அங்கே தான் போய் மருத்துவம் பார்த்துறாங்க. ஒரு நாளைக்கு வந்து அவுட் பேஷண்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 2000 பேர் பக்கமாக நம்ம வந்து பார்த்துட்டு போவான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு போய் எங்கள் டெபுட்டி சிஎம்ஓ மினிஸ்டரோ ஒரு சிஎம்ஓ அங்கே தங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, எல்லா ப்ரோட்டோக்காலையும் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக 2000 பேர் பார்க்க முடியுமாங்க? சார் இப்போ விஜய் இருக்கிறாப்புல, விஜய் எதுக்கு வந்து மீட்டிங்லாம் வர மாட்டேங்கிறாப்புல, எல்லாரையும் பனையூர்ல கூட்டு பாக்குறாப்புல, எல்லாரையும் போய் அப்ப எல்லா மீட்டிங் வர வேண்டியது தானே, எதுக்கு வர மாட்டேங்கிறாப்புல? ஏன்னா கூட்டம் கூடிரும், நம்மளுக்கு இது வந்து வேர்வை ஆகாது, கூட்டம் ஆகாதுன்னு சொல்றாப்புல. அப்ப வர வேண்டியது தானே. அதே மாதிரி தனியா பனையூர்ல கூட்டு பாக்குறாப்புல இல்ல, அந்த மாதிரியான சிக்கல் வருங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் தான். நான் இன்னும் உடச்சு சொல்றேன், ஏகப்பட்ட ஃபிளைட் இருக்குதுல்ல, ஃப்ளைட்லேயே வந்து தனித்தனியாக அதெல்லாம் சொல்கிறாங்க, பிஸ்னஸ் கிளாஸு எக்கனாமிக் கிளாஸு என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில. இப்போ இவ்வளவு இருக்கும்போது எதுக்கு அவர் ப்ரைவேட் ஜெட்டில் போகிறாருன்னு கேட்கலாமா? கேட்கலாம். பிரைவேட் ஜெட்லான போறாரு. ஏன் நீங்க தனியா போறதே பிரைவேட் ஜெட்ல போறீங்க? நீங்க இங்கே மக்கள் வந்து ஒரு இடர்பாடுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தவிர்த்துட்டு ஒருத்தர் போயிட்டு, இது வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை, எம்ஜிஆர் காலத்துலேருந்து இவர் சொல்றாரு, எம்ஜிஆர்ல இருந்து கலைஞர் எல்லாருமே வந்து அதனால தான் போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கு. இல்லை எப்படி ஐஆர்எஸ் பாஸ் பண்ணுறாங்க, என்ன யூபிஎஸ்சி அவ்வளோ ஈஸி போல் இருக்குது. நம்ம தான் வந்து ஏதோ யூபிஎஸ்சினா ரொம்ப கஷ்டமான பிரச்சனை இருக்குது, அது ரொம்ப ஈஸியான பிரச்சனை போல் இருக்குது. சரி இதெல்லாம் ஓகே. இன்னொரு பர்சன் கவனிச்சிங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்க்காதீங்க. அந்தால எம்ஜிஆர் என்னன்னு சொன்னான்னு தெரியுமா? இல்லையா எம்ஜிஆர் அப்படிங்கிறான். எம்ஜிஆர்னு வரலன்னா மாகோரானாவது கூப்பிட்டு தொலை. ஆமாண்ணா, எம்ஜிஆர்னு கூப்பிடுறீங்களா? எம்ஜி ராமச்சந்திரன் தமிழாக்கம் பண்ணுங்க. மாகோரா சந்திரபாபு, பழைய நடிகர் சந்திரபாபு வந்து இவர எம்ஜிஆர் வந்து மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படிதான் கூப்பிடுவோம் இல்லையா? அப்படியா? சரி மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படியா? எம்ஜிஆர் நம்ம ஊர்ல வயசான இவங்க பாட்டிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட நல்லா சொல்லுவாங்க எம்ஜிஆர் இருக்காரா அப்படிலாம் அவங்க. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு ஜானாலாம் வராது, சானா தான். அட்லீஸ்ட் அப்படியாவது சொல்லிட்டு போ. எம்ஜிஆர்னா யாரு? ஒரு பிரச்சனையாடா? அதெல்லாம் பிரச்சனை விடு, வாய்க்கெல்லாம் வரலையே உனக்கு, அப்புறம் ஏன் கேட்டுட்டு இருக்கு? அப்புறம் எதுக்கு பேசலாம் மேடை ஏறி? அப்படிதான் கேட்கணும். சரி இதெல்லாம் காசு இருக்கு பேசுறேன் உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் விடுங்க. கடைசியா வந்து ஒண்ணு சொன்னா, இஸ்லாமிய மக்களே குர்ஆன் மீது சத்தியம்ட்டு சொல்றோம், பாஜகவோட கூட்டணி ஒருபோதும் கிடையாது. இதுல என்ன தவறு? குர்ஆன் மீது சத்தியம் சொல்றது என்ன தவறு? இஸ்லாத்துல இருக்கிற தோழர்கள் நண்பர்கள் வந்து ஒரு பதிவு போட்டுருக்கிறாங்க. என்னது? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து சத்தியம் பண்ணணும்னா அல்லாஹ் மீது தான் சத்தியம் பண்ணணுமா, குர்ஆன் மீதோ இல்லை இன்னும் பிற நபர்கள் மீதோ சத்தியம் விடக்கூடாதான். அப்படி சத்தியம் விட்டாங்கன்னா அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறதுக்கு சமமா, ஹராம் அப்படிங்கிறாங்க. அப்ப இவனுக்கு இஸ்லாத்தை பற்றியே எதுவும் தெரியல. போற போக்கில் இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்தா போதும், சிறுபான்மையினர் ஓட்டை கவர் பண்றதுக்காக அது மேல சத்தியம் பண்றேன் இது மேல சத்தியம் பண்றேன் அப்படின்னு போற போக்கில் தெரிஞ்சதெல்லாம் சொல்லி இவ்வளவு சீரியஸா பதில் சொல்லிட்டு இருக்கு. இப்ப இவர் குர்ஆன் மேல சத்தியம் பண்ணிட்டதுனால உடனே எல்லாரும் விஜய் கட்சிக்கு போயிடுவாங்க, விஜய் ஓட்டு போட்டுருவாங்க. அதெல்லாம் இல்ல, ஒரு கேள்வி இருக்கு, அதுக்குதான் இப்ப நான் குர்ஆன் மேட்டர் எடுத்து. இவருக்கு Z+ கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தாங்கல்ல, யாருக்கு? பண்ணையாருக்கு. ஓகே, அதுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்கல்ல, ஆதோ ஒரிஜினல் கையெழுத்து போட்டு. அப்படியா? ஆமா, இவர்தான் வாங்கி கேட்டதா? ஆமா, இவர்தான் கேட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு காரணம்னு ஒன்று ஃபில் பண்ணணும். அதுல வந்து என்ன ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா,
இஸ்லாமியர்களால் விஜய் உயிருக்கு பாதுகாப்பில்லை அப்படின்னு எழுதியிருக்கிறதாக ஒரு சேட்டலைட் சேனல் டிபேட்ல உட்காந்துட்டு வன்னியரசன் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இன்னைய வரைக்கும் இவங்க எந்த மேடையிலுமே மறுக்கல. இப்ப இவ்வளவு நாள் வந்து மேடையில பேசுறாங்கல்ல, எங்கேயாவது இங்க பாருங்க இதாங்க நாங்க கொடுத்த ரிக்வஸ்ட் லெட்டர், இதுல எங்கேயாவது அப்படின்னு போட்டிருக்குன்னு அவர் சொல்றாரு. இல்லன்னா மறுக்கலாம்ல. துப்பாக்கி படத்துல அந்த மாதிரி நடிச்சதுனால அந்த மாதிரி வன்மத்தில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா மறுக்கணுமா இல்லையா? நான் சொல்லன்னு இவங்க மறுக்கணும்ல. இவரோ பொதுச் செயலாளரோ எங்கேயாவது அந்த லெட்டரை கொண்டு வந்து இங்க பாருங்க, இதுதான் லெட்டர், கீழே பாருங்க சில்பா குமார்னு கையெழுத்து போட்டிருக்கா, மேல எங்கேயாவது வந்து காரணத்துல ஆதாரம் இருக்கா உங்கள்ட்ட? இவ்வளவு பேசுறீங்களே, அவருக்கு வெளியிட்டுங்க அந்த லெட்டரை. வன்னியரசன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்லைன்னா இவன் மறுக்க வேண்டியதானே? அதே சேட்டலைட் சேனல் உட்காந்துருந்தாங்கல்ல, அப்ப இல்லைன்னு மறுக்கலாம்ல. இல்ல எத்தனை தடவை இந்த புச்சட் நீ இடியாப்பத்தை மட்டும் ஒப்பிக்க தெரியுதுல்ல. அப்ப இஸ்லாத்து மீது, இஸ்லாமியர்கள் மீது என்ன ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத பாருங்க. அப்படி இல்லைங்க இது பொய் குற்றச்சாட்டு அப்படின்னா அடுத்த இதே போல சேர்கள் மத்தியில இருக்கிற மாநாட்டுல இதே ஆதாரத்தை டிஸ்பிளே பண்ணிட்டு போ.